ஏங்க ஒரு செகண்ட். இன்னைக்கு ஒரு தகவல் பார்க்கலாங்களா? நீங்க எல்லாரும் ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருப்பீங்க. அப்ப ட்ரெயின்ல போகும்போது நீங்க தண்டவாளங்கள்ல அந்த கற்கள் கொட்டி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதை என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த தண்டவாளங்களுக்கு நடுவுல ஏன் கற்கள் கொட்டி வச்சிருக்காங்க? பேசாம சிமெண்ட் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த கல்லு போட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. தெளிவா சொல்றேன் கேளுங்க. ரயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமான வெஹிக்கிள் கிடையாதுங்க. பல நூறு டன் வெயிட் உள்ள ஒரு வண்டி. அதோட எடை வந்து ஒரே இடத்துல அழுத்தம் கொடுக்காம அதோட எடை பல திசைகள்ல பரவணும். கற்கள் வந்து ட்ரெயினோட எடைய ஒரே இடத்துல அழுத்தம் கொடுக்காம பல திசைகள்ல பரப்பி விடுதுங்க. அது மட்டும் இல்லாம கற்கள் ஒன்னோட ஒண்ணு இறுக்கி பிடிச்சுக்கிறதுனால தண்டவாளங்கள் விலகாமையும் இந்த கற்கள் பாதுகாக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மழைக்காலங்கள்ல தண்ணீர் வந்து தண்டவாளங்கள்ல தேங்கி நிற்காம இந்த கற்கள் வழியா ஈஸியா வடிஞ்சிருங்க. இதே ஒரு மண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுல வந்துட்டு தண்ணி தேங்கி தரை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலகுவாயி தண்டவாளம் வந்து நகர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. அதனால கற்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா ஈஸியா மழை நீர் வந்து வடிஞ்சு போயிரும். இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா செடிகள் வந்து முளைக்காம இது பாதுகாக்குதுங்க. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா ஈஸியா புல்லு செடி எல்லாம் முளைச்சிரும். இது வந்து தண்டவாள பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்குங்க. அடுத்த வாட்டி நீங்க ட்ரெயின்ல போகும்போது கீழே இருக்க கற்கள் சும்மா சாதாரணமா போட்டு வைக்கல, ஒரு காரணத்துக்காக தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போவீங்க. இதே மாதிரி பல தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம ஒரு செகண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. தேங்க்யூ.